வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம லக்னம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையிலேயே ஒரு ராஜ தோரணையும் வீரமும் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். உங்கள் லக்னாதிபதி சூரியன் மற்றும் ராசிநாதன் குரு ஆகிய இருவருமே நெருப்பு ராசிக்கு அதிபதிகள் என்பதால் உங்களிடம் ஒரு காந்த சக்தி போன்ற ஈர்ப்பு விசை எப்போதும் இருக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த கூட்டத்தில் ஒரு தனித்துவமான தலைவராகவே பார்க்கப்படுவீர்கள் மற்றும் உங்கள் பேச்சு மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் அமையும். நேர்மைக்கும் நியாயத்திற்கும் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்பதால் தவறு செய்பவர்களை உங்கள் அருகில் கூட சேர்த்து கொள்ள மாட்டீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசத் தெரியாத உங்கள் வெளிப்படையான குணம் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம், ஆனால் அதுவே உங்கள் பலமாகும். வாழ்வில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடும் வல்லமை உங்களுக்கு பிறப்பிலேயே அமைந்துள்ளது. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தீர்க்கமானதாக இருக்கும் மற்றும் அந்த முடிவுகளிலிருந்து நீங்கள் அவ்வளவு எளிதில் பின்வாங்க மாட்டீர்கள். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் மற்றும் தர்ம காரியங்களில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸும் கம்பீரமும் எப்போதும் குடிகொண்டிருக்கும் என்பதால் பார்த்தவுடனேயே மற்றவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு தாராள குணம் கொண்ட ஒரு குடும்பத் தலைவராகவோ அல்லது தலைவியாகவோ விளங்குவீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது நீங்கள் வைத்துள்ள அன்பு மிகவும் ஆழமானது என்றாலும் உங்கள் கண்டிப்பான தோரணையால் அவர்கள் சற்று பயந்து நடக்கலாம். பெற்றோர் மீது மிகுந்த மரியாதையும் பக்தியும் கொண்டிருப்பீர்கள் மற்றும் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதையே உங்கள் முதல் கடமையாக கருதுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு ஆளுமையான உறவை கொண்டிருப்பீர்கள் மற்றும் அவர்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பை வழங்குவீர்கள். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும் என்பதால் குடும்பத்தின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொறுப்பு எப்போதும் உங்களிடமே வரும். வீட்டில் உள்ளவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஆடம்பரமான முறையில் செய்து கொடுப்பதில் நீங்கள் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள். உடன் பிறந்தவர்களுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஆபத்து என்று வரும்போது நீங்கள் அவர்களுக்கு ஒரு இமயமலையாக துணையாக நிற்பீர்கள். குடும்பத்தின் கௌரவம் உங்கள் உயிர் மூச்சாக இருக்கும் என்பதால் எந்த காரணம் கொண்டும் அதை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள்.
உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் எப்போதும் சிறப்பாக நடக்கும் மற்றும் விருந்தோம்பலில் நீங்கள் ஒரு கைதேர்ந்தவராக திகழ்வீர்கள். மொத்தத்தில் உங்கள் குடும்பம் உங்களை ஒரு நிழல் தரும் ஆலமரமாக கருதும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. தொழில்துறையை பொறுத்தவரை நீங்கள் யாருக்கும் அடிபணியாத ஒரு சுதந்திரமான மனப்போக்கை கொண்டிருப்பீர்கள் மற்றும் ஒரு சிறந்த நிர்வாகியாக செயற்படுவீர்கள். மற்றவர்களிடம் வேலை செய்வதை விட சொந்தமாக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதே உங்கள் லட்சியமாக இருக்கும் மற்றும் அதில் வெற்றியும் பெறுவீர்கள். குறிப்பாக தங்கம், கல்வி நிறுவனங்கள், அரசாங்க ஒப்பந்தங்கள் அல்லது ஆன்மீகப் பொருட்கள் தொடர்பான தொழில்களில் நீங்கள் கொடிகட்டி பறப்பீர்கள். உங்கள் தொழிலில் நேர்மையும் நாணயமும் மிக முக்கியம் என்று நீங்கள் கருதுவதால் வாடிக்கையாளர்கள் உங்களை ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக பார்ப்பார்கள். புதிய திட்டங்களை தீட்டுவதில் நீங்கள் மிகவும் கெட்டிக்காரர் மற்றும் சந்தை போட்டிகளை உங்கள் அறிவாற்றலால் எளிதில் முறியடிப்பீர்கள். கூட்டுத் தொழிலில் ஈடுபடும்போது உங்கள் ஆளுமை திறனால் சில சங்கடங்கள் வரலாம் என்பதால் தனித்து தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக லாபத்தை தரும். உங்களிடம் வேலை செய்யும் பணியாளர்களை மிகவும் கண்ணியமாக நடத்துவீர்கள் மற்றும் அவர்களின் திறமைக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்க தயங்க மாட்டீர்கள். தொழிலில் ஏற்படும் ரிஸ்குகளை எடுப்பதில் நீங்கள் தயக்கம் காட்ட மாட்டீர்கள் என்பதால் உங்கள் நிறுவனம் விரைவான வளர்ச்சியை எட்டும். எத்தகைய நெருக்கடி வந்தாலும் தளராத மன உறுதியுடன் உங்கள் தொழிலை காப்பதில் நீங்கள் ஒரு வீரனைப் போல செயல்படுவீர்கள். உங்கள் விடாமுயற்சியும் திட்டமிடலும் உங்களை ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாற்றும் வல்லமை கொண்டது. உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு அதிகாரம் மிக்க பதவியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் மற்றும் உங்கள் கீழ் பல ஊழியர்கள் வேலை செய்வார்கள். அலுவலகத்தில் உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும் மற்றும் மேலதிகாரிகள் உங்களை ஒரு சிறந்த ஆலோசகராகவும் பொறுப்புள்ள மனிதராகவும் பார்ப்பார்கள். எதையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்துவிடும் உங்கள் வேகம் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தரும். அரசாங்கத் துறையிலோ அல்லது வங்கித் துறையிலோ நீங்கள் வேலை செய்தால் மிக உயர்ந்த நிலைக்குச் சென்று பெரும் புகழ் பெறுவீர்கள். சக ஊழியர்களிடம் மேலதிகாரியாக நடந்து கொண்டாலும் அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் ஒரு நண்பனாக நின்று உதவுவீர்கள். உங்கள் வேலையில் நேர்மை தவறாமல் இருப்பதை குறிக்கோளாக கொண்டிருப்பதால் உங்கள் மீது எந்தவிதமான குற்றச்சாட்டுகளும் அவ்வளவு எளிதில் வராது. உத்தியோகம் காரணமாக நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்குச் சென்று வசிக்கும் யோகம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையும். கடினமான வேலைகளையும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் எளிமையாக முடித்து விடுவீர்கள் என்பதால் பதவி உயர்வுகள் உங்களை தேடி வரும். பணியிடத்தில் ஏற்படும் பொறாமைகளையும் எதிர்ப்புகளையும் உங்கள் ஆற்றலால் மிக சுலபமாக முறியடித்து முன்னேறுவீர்கள். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் நீங்கள் மிகுந்த மன நிறைவுடன் பணிபுரிவீர்கள். பொருளாதார நிலையில் நீங்கள் எப்போதுமே ஒரு தன்னிறைவு பெற்ற மற்றும் செல்வாக்குமிக்க நபராகவே இந்த சமுதாயத்தில் அறியப்படுவீர்கள். உங்கள் வருமானம் பல வழிகளிலிருந்து வர வாய்ப்பு உள்ளதால் பணப்பற்றாக்குறை என்பது உங்களுக்கு ஒருபோதும் ஏற்படாது. கையில் பணம் வரும்போதே அதை சரியான முறையில் முதலீடு செய்வதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பீர்கள். ஆடம்பரமான பொருட்கள் மற்றும் சொகுசு வாகனங்கள் வாங்குவதில் உங்களுக்கு அதிக விருப்பம் இருக்கும் என்பதால் அதற்காக தாராளமாக செலவு செய்வீர்கள். தனுசு ராசியின் தாக்கத்தால் தர்ம காரியங்களுக்காகவும் ஆன்மீக சொற்பொழிவுகளுக்காகவும் உங்கள் கைகள் எப்போதும் திறந்தே இருக்கும். நிலம், வீடு மற்றும் பூமி சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் மிகப்பெரிய லாபத்தை தேடித்தரும். அவ்வப்போது வரும் எதிர்பாராத விரயச் செலவுகளை சமாளிக்க எப்போதும் ஒரு நிலையான சேமிப்பை வைத்திருப்பீர்கள். மற்றவர்களுக்கு பண உதவி செய்வதில் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். ஆனால் கொடுத்த பணம் திரும்ப வர தாமதமாகும் என்பதால் கவனம் தேவை. உங்கள் பொருளாதார வாழ்க்கை படிப்படியாக முன்னேறி பிற்காலத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சொத்துக்களுக்கு அதிபதியாக வாழ்வீர்கள். சிக்கனம் என்பது உங்கள் அகராதியில் இல்லாவிட்டாலும் விரயங்களை சரியாக கட்டுப்படுத்தும் திறன் உங்களுக்கு உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் வலிமையான உடல்வாகு கொண்டவராகவும் இருப்பீர்கள். சூரியனின் ஆதிக்கம் கொண்ட லக்னம் என்பதால் உங்கள் உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு. இது தொடர்பான சிறு உபாதைகள் வரலாம். தனுசு ராசியின் காரணமாக இடுப்பு மற்றும் தொடைகளின் அவ்வப்போது வலிகள் ஏற்படக்கூடும் என்பதால் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வதை தவிர்க்கவும். முறையான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தேவையற்ற உடல் பருமனை தவிர்க்கவும் உதவும். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் அல்லது தியானம் செய்வது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தவும் புத்துணர்ச்சி பெறவும் பெரிதும் உதவும். இதய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது மற்றும் அதிகப்படியான கோபத்தை தவிர்ப்பது உங்கள் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கும். அதிகப்படியான தண்ணீர் குடிப்பது உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உங்களை பொலிவுடன் வைத்திருக்க உதவும்.
பயணங்களின் போது சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகனங்களை ஓட்டும்போது எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். முறையான தூக்கம் மற்றும் ஓய்வு எடுப்பது உங்கள் நரம்பு மண்டலத்தை சீராக வைத்து உங்களை எப்போதும் இளமையாக காட்டும். உங்கள் ஆரோக்கியத்தின் மீது நீங்கள் காட்டும் அக்கறை உங்களை நீண்ட ஆயுளுடனும் உடல் வலிமையுடனும் வாழ வைக்கும் என்பதில் ஐயமில்லை. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகுந்த பாசமும் அதே சமயம் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே மிகுந்த அறிவுத்திறன் கொண்டவர்களாகவும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்ற வெறி கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களின் கல்வி மற்றும் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யவும் உழைக்கவும் தயாராக இருப்பீர்கள். அவர்கள் வளரும்போது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை மேலும் உயர்த்தும் வகையில் மிகச்சிறந்த சாதனைகளை புரிவார்கள். பிள்ளைகளிடம் நீங்கள் காட்டும் கண்டிப்பு அவர்களின் நலனுக்காகவே என்பதை அவர்கள் காலப்போக்கில் புரிந்து கொள்வார்கள். தனுசு ராசியின் குருவின் அருளால் உங்கள் பிள்ளைகள் மிகுந்த தெய்வ பக்தியும் பெரியோர்களிடம் மரியாதையும் கொண்டவர்களாக வளர்வார்கள். அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் தொழிலில் உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பதோடு உங்கள் பெயரை உலகறியச் செய்வார்கள். பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடுவதை நீங்கள் ஒரு வரமாகவே கருதுவீர்கள் மற்றும் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதில் பெருமைப்படுவீர்கள். உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து உங்களை மிகவும் கண்ணியமாக தாங்குவார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கும் புகழும் பெருமையும் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்தாக நீங்கள் எப்போதும் கருதுவீர்கள். பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஒரு தீராத ஆர்வமும் தாகமும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் மற்றும் அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்ததாகவோ அல்லது வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நோக்கியதாகவோ இருக்க வாய்ப்பதிகம். சிம்ம லக்னம் என்பதால் பயணங்களின் போது சொகுசான தங்குமிடங்களையும் சிறந்த வசதிகளையும் நீங்கள் அதிகம் எதிர்பார்ப்பீர்கள். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்து உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்த பெரிதும் உதவும். புதிய மனிதர்களை சந்திப்பதும் வெவ்வேறு கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதும் உங்கள் அறிவை மேலும் விசாலமாக்கும் என்பதால் பயணங்களை ஒரு பாடமாகவே கருதுவீர்கள். வெளிநாடுகளுக்கு சென்று வசிக்கும் அல்லது புனித பயணம் மேற்கொள்ளும் யோகம் உங்களுக்கு மிக எளிதாக அமையும் என்பதால் அதற்காக நீங்கள் எப்போதும் தயாராக இருப்பீர்கள். பயணங்களின் போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்புமுனையை உண்டாக்க வாய்ப்புண்டு. வாகனங்களை ஓட்டும்போது மட்டும் வேகத்தை குறைத்து நிதானமாக செல்வது உங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பை தரும். நண்பர்களுடன் இணைந்து மேற்கொள்ளும் சுற்றுலாக்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிமையான நினைவுகளாக என்றும் பசுமையாக இருக்கும். ஒவ்வொரு பயணமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியையும் உண்டாக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சிம்ம லக்கணம் மற்றும் தனுசு ராசியின் சேர்க்கை உங்களை ஒரு மாபெரும் ஆளுமையாகவும் சமூகத்தின் ஒரு அங்கீகாரமாகவும் மாற்றியுள்ளது. உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் அனைத்தும் உங்களை ஒரு வைரமாக பட்டை தீட்டவே வருகின்றன என்பதை உணர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். சூரியனின் பலமும் குருவின் அருளும் உங்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் காப்பாற்றும். உங்கள் மனதின் உறுதியும் நேர்மையும் உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. சில நேரங்களில் ஏற்படும் அதிகப்படியான பிடிவாதத்தை தவிர்த்து நிதானமாக முடிவெடுத்தால் வெற்றி எப்போதும் உங்கள் வசமே இருக்கும். தெய்வ பக்தியும் பெரியோர்களின் ஆசியும் உங்களை ஒரு நல்ல பாதையில் வழிநடத்தி உங்கள் இலட்சியங்களை அடைய உதவும். எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை விடுத்து நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவித்து வாழ பழகிக்கொள்வது உங்களுக்கு மனநிறைவை தரும். உங்களிடம் உள்ள ஈகை குணமும் நேர்மையும் உங்களை இந்த சமூகத்தில் ஒரு மாபெரும் மனிதராக என்றென்றும் அடையாளப்படுத்தும். எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வாழ்வை ஒரு வரமாக ஏற்று சிறப்பாக வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை பயணம் புகழும் வெற்றியும் நிறைந்ததாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.